கருப்பட்டி சாப்பிட்டா நல்ல சத்து. இது யாருமே சேர்த்துக்கிறதில்ல. பனங்கருப்பட்டி சேர்த்துக்கிட்டு வந்தால் உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தம் பண்ணும். உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. எல்லாத்துக்குமே நல்லது. நாம் டீ காஃபி வைக்கிறோம். சர்க்கரைக்கு பதிலாக பனங்கருப்பட்டி சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உடம்புக்கு நம்ம நல்லது. பெண்களுக்கு கருப்பை நல்ல வலுவாக இருக்கும். நம்ம எது இனிப்பு பண்ணாலும் நம்ம வெள்ளை சர்க்கரையை தான் பயன்படுத்துகிறோம். அதுக்கு பதிலாக எல்லா இனிப்புக்குமே கருப்பட்டி சேர்த்துனோம்னா நல்ல எலும்பு வலுவாக இருக்குது. பல்லு நல்ல வலுவாக இருக்குது. மூஞ்சி மேனி எல்லாம் பளபளப்பாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லது. அதனால முடிஞ்ச வரைக்கும் பனங்கருப்பட்டி சேர்த்துக்கிங்க. அடிக்கடி சேர்த்துக்கிங்க. சரி வாங்க ஊற வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் பச்சை அரிசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் புழுங்கரிசி, கொட்டிக்கலாம். என்னடா இது? ஒரு அரை மாதிரி உளுந்து, கொண்டு எடுத்து வர உளுந்து இதையே கொட்டிக்கலாம். தண்ணி வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். வைக்கிறேன். நல்லா 3 ஆரம் சுத்தம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறுச்சு. கருப்பட்டி இதில் நான் 3/4 கருப்பட்டி போடுறேன். நீங்கள் இனிப்பு வேணுமுன்னா சேர்த்து போட்டுங்க. இனிப்பு கம்மியாக தந்துடுறதுனா கொஞ்சம் குறைச்சி போட்டுங்க. நான் இப்போ 3/4 கருப்பட்டி போடுறேன். அதில் ஒரு டம்ளர், இதில் ஒரு டம்ளர், 2 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் கருப்பட்டி வரும். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கச்சமாக ஊற்றிக்கலாம். போது கருப்பட்டி நல்லா ஊற்று. சுடுதண்ணி வேண்டாம், சுடுதண்ணியை கூட வச்சு ஊற்றலாம். இது நேரம் வரைக்கும் ஒரு தானே இதே ஊறிக்கு. எல்லாமே 2 மணி நேரம் ஊற்று. எல்லாம் ஊற வச்சு 3 மணி நேரம் ஆகிப்போச்சு.
இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். எடுத்து ஏலக்காய் 2, கருப்பட்டி தண்ணியை ஊற்றி ஆட்டிக்கலாம். நல்லா ஆட்டி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். வலிச்சு எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறதையே அதே மாதிரி கொட்டி ஆட்டிக்கலாம். நல்லா தண்ணி வடித்து போட்டணும். அதே மாதிரி கருப்பட்டி தண்ணி ஊற்றி ஆட்டிக்கலாம். கருப்பட்டி தண்ணி ஊற்றி ஆட்டிக்கலாம். ஆட்டவை என்ன மனம் மணக்குதுன்னு பாரு. இது மணி வச்சு இன்னும் வளைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். கொடுக்கண்ணே பாப்பா அடுப்பத்தையே கல் நல்லா சூடாயிருணும். ரெண்டு கல்லும் ஆட்டி இருக்குது. நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கருப்பட்டி தண்ணி எடுத்தா கருப்பட்டி தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. கருப்பட்டி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். இனிப்பு போட்டாலே காப்பூன்னு உப்பு போட்டால் ருசி நல்லா இருக்கு. நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தோசைக்குன்னா இலக்கமாக ஊற்றணும். பணியாரத்துக்கு இப்படி கட்டியாக தான் ஊற்றணும். சட்டிக்கு எண்ணெய் தடவிக்கலாம். வழியில் இருக்கா போதுமா? எடுத்த போவாப்பா. கல் நல்லா காஞ்சிக்கிடுச்சு. மாவு ஊற்றிக்கலாம். அரை குழி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வெந்தால் தெளிப்பிக்கலாம்.
எப்படி மிளகுன்னு பாரு. ஆனால் அத்தனை நாள் சுடாதங்காட்டி இந்த கல் கொஞ்சம் டக்கரை பண்ணுது. கொஞ்ச நேரம் வேட்டுன்னு இந்த பக்கம் திருப்பி போயிடலாம். வரமாட்டேங்குது தேவையில்லை. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேவிச்சு எடுத்துக்கணும். ஒரு ரூபா கொட்டிங்கன்னா கறி போயிடும். இப்படி திருப்பி திருப்பி போட வேணும். நல்லா வெந்துக்கிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பணியாரம் மாதிரி பார்க்கும்போதே திங்கலாம்னு தோணுது. கருப்பட்டி பணியாரம் அதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். மாவு ஊற்றி இட்லி பாச வச்சு மூடினா சீக்கிரம் வேகும். அடுப்பு கணக்காக தெரியுங்க. பனங்காருப்புட்டி பனியார் ரெடி. வாங்க சாப்பிடலாம். எனக்கு இந்தா எனக்கு ஒன்றே போடு. ஒன்றே போடு. ஒன்றே போடு. சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆயிட்டு அது உங்களுக்கு எனக்கா? சரி எனக்கு 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 நானும் போட்டுக்கிறேன். நான் மட்டும் போட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேனா? அம்மா கருப்பட்டி பணியாரம் அருமையாக இருக்குதுமா. அப்போ பாப்பா உனக்கு சூப்பராக பணியாரம். கருப்பட்டி பணியாரத்தை பார்க்கலையே எனக்கு சல்லு ஊறுது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? சரி கருப்பட்டி பணியாரத்தை பார்க்கங்காட்டியே எனக்கு சல்லு ஊறுது. அப்படியே போகிற போகிறே இருக்குது பாரு. பஞ்சாட்டு இருக்குது. பல்லில்லாதைய கூட சாப்பிட்லாம். நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். நல்ல ருசியாக இருக்குது. கருப்பட்டி பணியாரம் அவ்வளோ ருசியாக இருக்குது. பனங்கருப்பட்டியை நல்லா சேர்த்திக்கோ. இப்படி பணியாரமாக சுட்டு சேர்த்துக்கலாம். தோசை சுடலாம், கச்சாயம் சுடலாம், எல்லாமே சுட்டு சாப்பிடுங்க. ஆனால் பனங்கருப்பட்டியில் சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம். எலும்புக்கு நல்ல வலுவு, பல்லுக்கு நல்ல வலுவு. அடிக்கடி சேர்த்துங்க. திங்கிறதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.